வணக்கம் மகளே. இந்த வீடியோவில் நம்ம 12th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.2 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரேங்கை பற்றி இந்த 3 மெத்தடை பற்றி நம்ம தெளிவாக எடுத்திருந்தோம். இது நம்ம 3வது மெத்தடு. அதை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே டக்குன்னு புரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸு காஸ்ட் ஜோர்டன் மெத்தடில் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது காஸ்ட் ஜோர்டன் மேட்ரிக்ஸு நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்ட் ஜோர்டன் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நம்ம ஏ இன்வெர்ஸாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, கிவன் மேட்ரிக்ஸை உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். அது டெட்டு நாட் ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கும்னு சொல்லிடுவான். ஏன்னா காஸ்ட் ஜோர்டன்னாலே அந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது நம்ம இதை என்ன ஃபார்மேட்டில் மாற்றணும்னா, இப்போ லைக்கு ஏ ஐடென்டி 2 இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம பின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஏஏ, இது பின்னு எடுத்துக்கலாம். இது சி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? என் கன்வீனியன்ஸுக்கு தான் எடுத்துப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஏ ஐடென்டி 3A, இங்கே சிஏ, இப்போ சிஏ, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஐடென்டி 3A. ஓகேவா? இப்படி எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸு, இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸு, இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸு. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஏவாக இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்வெர்ஸாக மாற்றணும். ஓகேங்களா? இன்வெர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயமும். இங்கே ஏஆ இருக்கிறத நம்ம ஐடென்டிட்டியாக மாற்றணும். இங்கே நம்ம ஏ இன்வெர்ஸை இங்கே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஐடென்டிட்டியாக முதல்ல ஏஆ இருக்கிறத நம்ம ஐடென்டிட்டியாக கொண்டு வரணும். அதுதான் அல்டிமேட் எய்மு. ரொம்ப யோசிக்க வேண்டாம். இங்கே ஏன்னு இருக்கிற மேட்ரிக்ஸை இதை அப்படியே ஐடென்டி மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும். ஐடென்டி மேட்ரிக்ஸாக கொண்டு வந்துட்டுனா இங்கே ஏ இன்வெர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பண்ணுற கேல்குலேஷன்லேயே ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் விஷயம். இதுக்கு நீங்கள் ரோ எக்லான் ஃபார்ம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். சரிங்களா? ஸோ ரோ எக்லான் ஃபார்மையும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஓகே, ஸோ நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ எழுதுனதை இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே அந்த மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். இப்போ I2 அப்படிங்கிறது என்னென்னா ஐடென்டி, அதாவது 1001. இதே I3 அப்படிங்கிறது ஒரு இங்கே 2ன்னு மீன் பண்ணுறது ஆர்டர் 2வை மீன் பண்ணுறாங்க. இதே I3ங்கிறது மீன் பண்ணுறது 1000100001 அப்படிங்கிறது மீன் ஆகுது. ஓகேங்களா? அதாவது மெயின் டயக்னல், இவ்வளோ தான் மெயின் டயக்னல்னு சொல்லுவாங்க. இந்த 1 மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மெயின் டயக்னல்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் எலமெண்ட் எல்லாமே ஜீரோஸாக இருக்கும். இந்த இடத்துல 0 இது எக்ஸ்க்ளூடட். இந்த 1 மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதோ இவன் தான் மெயின் டயக்னல்னு சொல்லுவாங்க. மற்றது எல்லாமே ஜீரோஸாக இருந்துச்சுன்னா இது ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதலாம். இப்போது 1001 இந்த மாதிரி எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஐடென்டி மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எலமெண்ட் இங்கே 1ஆ இருப்பான். இங்கே வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் எலமெண்ட் உங்களுக்கு 1ஆ இருப்பான். இங்கே எனக்கு 2ஆக இருக்கான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அதை ரோ 1ஐ டிவைடட் பை 2ஆல் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே 1 வரணும். ஸோ அதனால் நான் டிவைடட் பை 2ஆல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 பண்ணும்போது உங்களுக்கு 1 - 1/2ன்னு கிடச்சிருக்கும். இங்கே பண்ண ரோனா இதுவும் ரோ தான்ப்பா. சரிங்களா? அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ 1/2 0ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். இங்கே உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்க, 5 - 2 0 1. ஏன்னா நம்ம அதுக்கான இங்கே விஷயத்த சொல்லலை, நம்ம இங்கே சொன்னால் இதை பண்ணுறோம். அப்போது அடுத்தது நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்க எலமெண்ட்டு 0 ஆகும். ஓகேங்களா? நம்ம ரோ எக்லான் ஃபார்மில் என்ன பண்ணியிருப்போம், 1 இருக்கிறப்ப அந்த எலமெண்ட்டுக்கு 0 ஆக்கும்னு சொல்லியிருப்போம். இப்போது அந்த விஷயம் ஐடியாவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 0 ஆவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்,
ரோ 2 எனக்கு வந்து 0 ஆகணும். அப்போ ரோ 2 மைனஸ் 5 இன்ட்டு ரோ 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம்ல. புரியுதுங்களா? அங்கே பண்ண விஷயத்தையும் எடுத்துக்கிறேன், இங்கே உள்ள ஐடியாவும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 5 மைனஸ் 2 இதோட விடாமல் 0 1ஐயும் சேர்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போது 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். இங்கே -5/2ன்னு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறமா 5/2ன்னு கிடச்சிருக்கும். இங்கே திருப்பி 0ன்னு கிடச்சிருக்கும். இப்போ மைனஸால் மல்டிபிள் பண்ணால் மைனஸு ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? ஸோ 0. இப்போது 5/2 மைனஸ் 5/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 5/2 மைனஸ் 2 இந்த மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு 1/2ன்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 5 மைனஸ் 4/2 இங்கே 1/2. ஓகேங்களா? இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சா? அப்போது 1/2 இங்கே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா -5/2 அப்படியே கிடைக்கும். இங்கே 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது ரோவில் தான் நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ அதை நம்ம எடுத்து முடிச்சு விட்ருவோம். 1 மைனஸ் 1/2 1/2 0 இங்கே 0 1/2 எழுதிட்டோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து -5/2 அதுக்கப்புறமா 1ன்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போது நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எலமெண்ட்டு என்ன ஆவான், உங்களுக்கு 1ஆ தானே இருப்பான். ஃபஸ்ட்டு முதல்ல 1 ஆக்குனேன், அதுக்கப்புறமா கீழே 0 ஆக்குறேன், அடுத்தது இங்கே வந்து 1 ஆக்குறேன். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரோ 2ல் வந்து என்ன பண்ணுறேன், 2 இன்ட்டு ரோ 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். அப்படி எழுதுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்போது 1 0 மைனஸ் 1/2 இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ இது 1ஆ மாறிடுறான். மேலே இருக்கிற எலமெண்ட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 5 -5ன்னு ஆகிடுவான். இங்கே 1/2ன்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். ஓகேங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன், 1 0 வந்துட்டேன், திரும்பி இங்கே 1 வந்துட்டு இங்கே எலமெண்ட்டு நான் 0 ஆக்கணும். இப்போ நம்ம ரோ எக்கலான் ஃபார்ம் படி போவோமா, இங்கே ஒரு 1ன்னு இருக்கான், அதுக்கு அங்கே வந்து கீழே பார்ப்போம், இங்கே மேலே பார்க்குறோம். மேலே இருக்க எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டை நான் 0 ஆக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு இப்போ நான் ரோ 1 தான் தேவை. ஸோ அதனால் ரோ 1 அதுக்கப்புறமா ரோ 1 இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு -1/2ன்னு இருக்கான். நமக்கு ப்ளஸ் இருந்தாலே போதும். ஓகேவா? ப்ளஸ்ஸு இங்கே நம்ம 1/2ஆல் பண்ணுறோம் ரோ 2. புரியுதா? இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியுதா? ஜஸ்ட்டு கால்குலேஷன் தான். இங்கே +1/2ஆல் பண்ணால் இவன் 0 ஆயிடுவான். அதானே? சரிங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ 1 வந்து அப்படியே எழுதிக்கிறேன். 1 மைனஸ் 1/2 1/2 0. ஓகேவா? அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறமா இங்கே 1/2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ 0 1/2 மைனஸ் 5/2 அதுக்கப்புறமா இங்கே வந்து 1/2 போடணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் தான் மக்களே. ஏன்னா இங்கே 2ஆல் மல்டிபிள் இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ இங்கே நான் 2ஆல் மல்டிபிள் தானே பண்ணுறேன். அப்போ 2 தான் வரும். சரிங்களா? ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக், இது என்னுடைய தவறு. இந்த இடத்துல -5ன்னு வருதா, இந்த இது போடும்போது 0, இங்கே வந்து 2 தானே இருக்குது. அப்போது இங்கே நான் 1/2ஆல் மல்டிபிள் பண்ணால் அப்போ எனக்கு இவன் இங்கே 1ஆ மாறிடுவான். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பண்ணச்சில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஓவராலாக உங்களுக்கு இவன் வந்து 1 ஆயிடுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா -5/2 1/2 சேமாக இருக்கனால இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும், -5/2 இங்கே கீழே 2 ஆயிரும், இங்கே +1ன்னு இருக்கும். அப்படி பண்ணச்சில் உங்களுக்கு -4/2ன்னு கிடச்சிருக்கும். அப்போ -2ன்னு எழுதுனால இப்போ -2 1. இதுதான் உங்களுக்கு புதுசாக கிடைச்ச ரோ 1. ஓகேங்களா? இப்போது ரோ 1 இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ரோ 1 பொறுத்த வரைக்கும் 1 0 எழுதுனுங்க. அதுக்கப்புறமா -2 எழுதிட்டோம், 1 எழுதிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்கறது அப்படியே எழுதுங்க. 0 1 -5 2. ஓகேங்களா? இப்போது நான் சொன்ன மாதிரி ஏங்கிறத வந்து நான் ஐடென்டிட்டியாக கொண்டு வந்துட்டேன். அப்போ இவன் தான் என்னுடைய ஏ இன்வெர்ஸ். அப்போ ஏ இன்வெர்ஸ் யார், உங்களுக்கு -2 1 -5 2. ஓகேங்களா? இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சராக இருந்திருக்கும். ஓகேவா? இப்போது இந்த கொஷினில் பார்க்கலாமா? இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் சேம் அதே ஐடியா தான். இவனை வந்து பிஆர் இருக்கிறது வந்து ஐடென்டிட்டியாக கொண்டு வாங்க, இதை வந்து உங்களுக்கு பி இன்வெர்ஸாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ எடுத்து பண்ணலாமா? இப்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எழுதிக்கிறேன். 1
1 6 -1 0 -2 0 -1 3 -3 எழுதிக்கிறோம். 1 0 0 0 1 0 0 0 0 ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு 1ஆவே இருக்கா, அப்போ அது நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போது 1க்கு கீழே இருக்க எலமெண்ட் வந்து 0 ஆகணும், இவன் 0 ஆகணும், இவன் 0 ஆகணும். அப்போது ரோ 2 வந்து என்ன பண்ணுறோம், ரோ 2 மைனஸ் ரோ 1, ரோ 3யை பொறுத்த வரைக்கும் ரோ 3 மைனஸு 6 இன்ட்டு ரோ 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோமா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ கேல்குலேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எழுதுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோ 2 அப்போ 1 0 -1 0 1 0 இதை வந்து ஃபஸ்ட்டு ரோ 1ஆல் எழுதிடுவோம், -1ஆல் எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு ரோ 1ஆல் எழுதிடுவோம். 1 -1 0 1 0 0. இப்போ மைனஸெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேவா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா 0 +1 -1 -1 0 இங்கே வந்து 1 கிடைக்கும், இங்கே 0 கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு புதுசாக கிடைச்ச ரோ 2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிப்போமா? அப்போது உங்களுக்கு ரோ 1 அப்படி தான் இருந்திருப்பான். -1 0 இங்கே 1 0 0 0 1 -1 -1 1 0ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போது இதுபடி எழுதிட்டோம். இப்போ ரோ 3யை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதுவோம். ரோ 3யை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 -2 -3 உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 1ன்னு எழுதிக்கணும். 0 0 1 ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இதுபடி பார்த்தீங்கன்னா -6ஆல் மல்டிபிள் பண்ணோம் ரோ 1. ஃபஸ்ட்டு 6ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போது உங்களுக்கு 6 -6 0 6 0 0. இப்போ -6 மல்டிபிள் பண்ணுவோம், மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கும். அப்போ 0 இங்கே வந்து +4 -3 -6 0 1. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 4 -3 அதுக்கப்புறமா உங்களுக்கு -6 0 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் இந்த 2 எலமெண்ட்டை 0 கொண்டு வந்துட்டேன். இந்த நடுவில் இருக்க எலமெண்ட் வந்து எனக்கு 1ஆ தான் இருக்கான், ஐடென்டி படி 1 1 1. ஓகேங்களா? இந்த எலமெண்ட்டு 0 1ன்னு இருக்கான். அப்போ இந்த எலமெண்ட்டை வந்து நான் 0 ஆக்கணும், இந்த எலமெண்ட்டை நான் 0 ஆக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரோ 2 தான் ரோ 3யை வந்து நம்ம மாற்ற போகிறோம். சரிங்களா? ஏன்னா இந்த 2 எலமெண்ட்டும் எனக்கு 0 ஆகணும். அதனால் ரோ 3யை வச்சுக்கிட்டு முதல்ல நம்ம ரோ 3யை மாற்றணும், அதுக்கப்புறம் ரோ 1 மாற்றணும். சரிங்களா? இப்போது ரோ 2வை வச்சுக்கிட்டு, சரிங்களா, இங்கே வந்து ரோ 3 தானே, சரி ரோ 3யை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நமக்கு 4 வரணும். அப்போது -4 இன்ட்டு ரோ 2. புரியுதா? இப்போது ரோ 1 பொறுத்த வரைக்கும் ஓகேவா, இப்போது ரோ 1 வச்சு நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதனால் ரோ 1 அப்படியே வச்சுப்போம். ரோ 1 இங்கே -1ன்னு இருக்கான், இங்கே +1ன்னு இருக்கான். ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போது ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த கால்குலேஷன் வந்து நான் இங்கே போட்டு காட்டுதேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ 3 வந்து உங்களுக்கு இவன் தானே. ஸோ ஃபஸ்ட்டு 0 4 -3 -6 0 1 அப்படின்னு எழுதிட்டேன் ரோ 3யை. இப்போது -4ஆல் ரோ 2வை வந்து மல்டிபிள் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணிடுறேன். 0 4 -4 -4 4 0. இப்போ -ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 0 1 இங்கே வந்து உங்களுக்கு பண்ணும்போது -2 அதுக்கப்புறம் -4 0. இதுதான் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ரோ 3, புதுசாக கிடைக்கப்பட்ட ரோ 3. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பண்ணுவீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுதிடுவோம். சரிங்களா? ரோ 3க்கு உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இங்கேயும் 0 0 0 1. ஓகேங்களா? -2 -4 0. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போது நடுவில் இருக்க எலமெண்ட் எதுவுமே நம்ம மாற்றலை. ஸோ அதனால அப்படியே இருக்க போகுது. ஓகேவா? இப்போது ரோ 1 நம்ம பண்ண போகிறோம். ரோ 1 வந்து ஜஸ்ட் எழுதுவோம். 1 -1 0 1 0 0. இதை ரோ 2 அப்படியே எழுதுவோம். வேண்டியதான், ப்ளஸ் பண்ண வேண்டியதான். 0 1 -1 -1 1 0. இதை சம் பண்ணும்போது 1 இது வந்து 0 ஆயிரும், -1
0 1 0. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்குமா? ஸோ அதை தான் நமக்கு ரோ 1 எழுத போகிறோம். 1 0 -1 0 1 0. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஐடியா என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு 1ன்னு இருந்தால் அவன் கீழே இருக்கிற மட்டும் 0 வேணாம். இங்கே 1ன்னு இருக்கான், கீழே இருக்கிற மேலே மட்டும் 0 ஆக்குறோம். அதுக்கு அடுத்தது இங்கே 1ன்னு இருக்கான், ஐடென்டி தானே? இங்கே 1 இருப்பான்ல, இந்த 1 வச்சுட்டு மேலே 2 இடம் மட்டும் 0 ஆக்குறேன். இப்போ அதுதான் ஐடியா. இந்த 2 இடம் மட்டும் 0 ஆக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரோ 2வையும் ரோ 1ஐயும் நம்ம மாற்ற போகிறோம். சரிங்களா? எதை வச்சுட்டுனா ரோ 3யை வச்சு. அப்போது நம்ம ரோ 2 எழுதிப்போம், இங்கே ரோ 1 எழுதிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம், ஏன்னா இங்கே நெகட்டிவ் இருக்கான். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணாலே போதும். ரோ 3யை வச்சுக்கிறோம், இங்கேயும் ரோ 3 வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இந்த 2 எலமெண்ட்டை காலி பண்ணுறதுக்கு இந்த எலமெண்ட் உதவியாக இருக்கிறான். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இந்த எலமெண்ட்டை 0 பண்ணுறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதையும் சம் பண்ணும்போது 0 கிடைக்கும், இதையும் பண்ணும்போது சம் பண்ணும்போது 0 கிடைக்கும். ஓகேங்களா? ஐடியா இதுதான். அது பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட்டு போட்டு காட்டுதேன். இப்போது உங்களுக்கு ரோ 1 அப்படி எழுதுங்க. 1 0 -1 0 1 0. இங்கே வந்து ரோ 3 தான் என்னது? 0 0 1 -2 -4 0. சம் பண்ணுச்சுல 1 0 0 -2 -3 0. இது வந்து யார்? உங்களுக்கு வந்து கிடைச்ச ரோ 1. ஓகேங்களா? ஏன்னா ரோ 1 தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். அதுதான் 1 0 -1 0 1 0. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ரோ 1 புதுசாக கிடைச்ச டபுள் ஸ்டார். ஓகேவா? எழுதும் போது இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் கூட உங்கள் சம்மை மொத்தமாக காலி பண்ணிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக எழுதிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 1 முடிச்சிட்டேன். இப்போ மேலே ரோ 2வை பொறுத்த வரைக்கும் இங்கே யார்? 0 1 -1 -1 1 0. இதுதான் எனக்கு கிடைக்கப்பட்ட ரோ 2 பழசு. இப்போ என்ன பண்ண? ரோ 3யை சம் பண்ண போகிறேன். இங்கே அதானே பண்ணுறேன் ஆப்ரேஷனு. ஸோ இங்கே ரோ 3 பார்த்தீங்கன்னா 0 0 1 -2 -4 0. ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணும்போது உங்களுக்கு -3 -3 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். இது எனக்கு புதுசாக கிடைக்கப்பட்ட ரோ 2. ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 0 1 0 கிடச்சிட்டா. இப்போது -3 -3 0. இங்கே பார்த்தீங்கன்னா 0 0 1 -2 -4 0. ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஐடென்டிட்டியாக கண்டுபிடிச்சிட்டோம். R3 இதுதான் என்னுடைய பி இன்வர்ஸ். அப்போது எடுத்து எழுதிடுவோமா? பி இன்வர்ஸுங்கிறது வந்து -2 -3 -2 -3 -4. அப்போது ஓவராலாக இங்கே ஒன்று மக்களே ஒரு சின்ன விஷயம். இந்த விஷயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 0 வந்து 1 தானே கிடைக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு R3யில் வந்து உங்களுக்கு 1 கிடச்சிருக்கும். அது நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பார்த்தீங்களா? இந்த இதில் நம்ம வந்து சூசகமாக இருக்கணும். மிஸ்டேக் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. இது ரோ 3 கிடச்சானா அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்? இது எல்லாமே ரோ 3யை வந்து ஆட் பண்ணுறோம். இதுலேயும் ரோ 3யை ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துலையும் ரோ 3 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல தானே நடக்குது இந்த லாஸ்ட்டாக பண்ண விஷயத்தில், ரெண்டுத்தையும் சம் பண்ண விஷயத்தில். அப்போது இது வந்து என்னவாக இருக்குன்னா இது ரோ 1. இந்த இடத்துல இங்கே இருந்திருக்கும் -2 -4. அப்போ இங்கே 1 இருந்திருப்பான். அப்போ இவன் இங்கேயும் 1 வந்திருப்பான். அப்போது ரோ 1ல் உங்களுக்கு 1 வந்திருப்பான் இது நம்ம மூலியமா. அப்போது அதுக்கப்புறமா இங்கே பண்ணும்போது இங்கேயும் அதே தான் ரோ 3யை வந்து சம் பண்ணுதோம். ஏன்னா லாஸ்ட்டாக தானே பண்ணோம் இந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துலையும் உங்களுக்கு ரோ 3 ப்ரெசென்ட் ஆகிருக்கான். -2 -4 வச்சு தெரிஞ்சுக்கிறேன். இங்கேயும் 1 இருந்திருப்பான். அப்போ இங்கே 1 இங்கேயும் 1 இருந்திருப்பான். அதான் உங்களுக்கு R2வாக இருந்திருக்கணும். ஸோ இங்கேயும் 1 இருந்திருப்பான், இங்கேயும் 1 தான் இருந்திருப்பான். ஏன்னா நம்ம ஆப்ரேஷனே பார்த்தீங்கன்னா R2வும் R1 இங்கே R3 ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கான். இந்த R3 பார்த்தீங்களா? சின்ன மிஸ்டேக், மொத்த சமம் கோயிந்தா. ஸோ இவனை கொஞ்சம் தினுசாக பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட்டு 3வது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிறது வந்து என்னவாக இருக்கான்னா 1 2 1 2 5 0 3 3 8. ஓகேங்களா? இப்போ இவனை ஐடென்டிட்டியாக எடுத்து எழுதிப்போம். 0 0 0 1 0 0 0 1. ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கே ஆல்ரெடி ஒரு எலமெண்ட் இருக்கான். இவனுக்கு கீழே இருக்க 2 எலமெண்ட்டை வந்து நான் 0 பண்ணணும். சரிங்களா? இப்போ
இப்போ இந்த 2 எலமெண்ட்டை 0 பண்ணால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ரோ 2வும் ரோ 3யும் எனக்கு தேவையில்லை. அவனை அந்த 2 எலமெண்ட்டை 0 பண்ணுறதுக்கு ரோ 2 மைனஸு 2 இன்ட்டு ரோ 1 அப்படி எழுதுனா உங்களுக்கு -2ன்னா இங்கே 0 ஆயிடுவான். அதேமாரி ரோ 3யை பொறுத்த வரைக்கும் ரோ 3a. மக்களே, இந்த 2 கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தெரிஞ்ச பர்சன்ஸ் வந்து இந்த சம்மை ஜஸ்ட்டு நீங்களாக போடுங்களேன். போட்டுட்டு இந்த ஃபைனல் ஆன்சர் நம்ம போட்ட ஆன்சரும் நீங்கள் போட்டோம் இந்த கேல்குலேஷன் நீங்கள் விட்டுருங்க. கடைசியில் கிடைக்கப்படுற இந்த ஏ இன்வெர்ஸ், அதாவது இங்கே கிடைக்கும் வந்து சி இன்வெர்ஸில், அந்த சி இன்வெர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்களேன். போட்டவங்க எனக்கு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் வீடியோ ஆன் பண்ணி விடுங்க, நீங்களும் போடுங்க, நானும் போடுறேன், பார்ப்போம். இங்கே R3யை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு -R1 எடுத்து பண்ணுவேன். இப்படி பண்ணச்சில் எனக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா ஓவராலாக இப்போ வந்து ரோ 3 தானே எழுதுகிறேன். ரோ 3னா 1 0 8 0 0 1 அதை வந்து -R1 பண்ணுறேன். அப்போது ஃபஸ்ட்டு 1 2 3 1 0 0 நெகட்டிவில் பண்ணுறேன். நெகட்டிவ் 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 இப்படி பண்ணும்போது 0 -2 மைனஸ் வராது 5ன்னு வரும். 1 0 1 ஓகேவா. இதுதான் எனக்கு கிடைக்கப்பட்ட ரோ 3 ஃபஸ்ட்டு ஸ்டாரு. ஓகேவா, எழுதிப்போம். அதே மாதிரி ரோ 2வை பொறுத்த வரைக்கும் ரோ 2 2 5 3 0 1 0. இப்போ இது என்ன பண்ணுறேன், 2ஆல் -2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2ஆல் ரோ 1 மல்டிபிள் பண்ணுறேன். 2 4 6 2 0 0. இப்போ நெகட்டிவில் பண்ணுறேன். ஓகேவா, அப்போது 0 1 -3a -2 1 0. இதுதான் எனக்கு கிடைக்கப்பட்ட ரோ 2 ஸ்டார். ஓகேவா, ஸோ எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு 1 2 3 1 0 0. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 2 ஸ்டார் பார்த்தீங்கன்னா 0 1 -3a -2 1 0. ரோ 3 ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் 0 -2 5, அதுக்கப்புறமா 1 0 1. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போது நான் இது கண்டுபிடிச்சிட்டேன், இவனு கண்டுபிடிச்சிட்டேன். இவன் 1 இருக்கான் நடுவில், அப்போது கீழே இருக்கணும் மேலே இருக்கிற மட்டும் 0 ஆகணும். சரிங்களா, அப்போது இதுதான் நம்ம ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 1ம் ரோ 3யும் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். இப்போது ரோ 3யை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து ரோ 1 இங்கே வந்து ரோ 2ல் வந்து எனக்கு 2ஆல் மல்டிபிள் பண்ணால் -2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு அவன் 0 ஆவான், இந்த எலமெண்ட்டு 0 ஆவான். அதே மாதிரி ரோ 3 இங்கே எழுதிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோ 3யை பொறுத்த வரைக்கும் எனக்கு +2ஆல் மல்டிபிள் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அப்போது +2 இன்ட்டு ரோ 2. ஓகேவா, ஏன்னா இங்கே +2 மல்டிபிள் பண்ணால் இவன் 0 ஆயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு -2ஆல் மல்டிபிள் பண்ணால் இவன் 0 ஆயிடுவான். ஓகேவா, ஐடியா புரிஞ்சிச்சா. ஸோ எடுத்து பண்ணுவோம். இப்போ ரோ 1 பொறுத்த வரைக்கும் 1 2 3 1 0 0. இப்போது ரோ 2வை எடுத்து பண்ணுறேன். ரோ 2 வந்து எனக்கு -2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 0 1 0 2 -6 -4 2 0. இப்போ -ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ -ஆல் மல்டிபிள் பண்ணால் மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ 1 0, அதுக்கப்புறமா 9, அதுக்கப்புறமா 5 -2 0 அப்படின்னு கிடைக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ 1 டபுள் ஸ்டார். ஓகேவா, ரோ 1 டபுள் ஸ்டாரு. இப்போது ரோ 3 பண்ணணும். ஓகேவா, ரோ 3யை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கோம், ரோ 3யை வந்து அப்படியே எழுதுவோம். 0 -2 5, அதுக்கப்புறமா 1 0 1. ஓகேவா, அப்படி எழுதிக்கிட்டேன். இப்போ இங்கே பண்ணுறது தானே, இங்கே வந்து என்ன பண்ணுறோம், +2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ இவனை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 2 0 2 -6, அதுக்கப்புறமா -4, அதுக்கப்புறமா 2 0 இப்படின்னு பண்ணுறேன். 0 0 -1 -3 2 1. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கோம். இதுதான் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ரோ 3 ஸ்டாரு, அதாவது டபுள் ஸ்டாரு. ஓகேவா, ஸோ நமக்கு இந்த கால்குலேஷன் வந்து ஸ்டாரு டபுள் ஸ்டாரை வச்சு தான் உங்களுக்கு டக்குன்னு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி பண்ணிக்கிறேன். 1 0 9, அப்புறமா 5 -2 0, அதுக்கப்புறமா ரோ 2 நான் எதுவும் பண்ணல. 0 1 -3 -2 1 0. இங்கே பார்த்தீங்கன்னா R3 வந்து 0 0 -1 -3
2 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போ இதில் பார்க்கச்சல உங்களுக்கு வந்து ரோ 3ல வந்து உங்களுக்கு நெகட்டிவில் வரான். இந்த இடத்துல நெகட்டிவ் வரும். இவன் எனக்கு நெகட்டிவ் வரனால நான் என்ன பண்ணுறேன், ரோ 3 -1ஆல் ரோ 3யை வந்து த்ரூ அவுட்டாக மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 1 0 9 5 -2 0, அதுக்கப்புறமா 0 1 -3 0 0 1 3 -2 -1 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். -2 1 0. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த 2 எலமெண்ட்டை இது பண்ணணும். ஸோ இவனுக்கு மேலே இருக்க 2 எலமெண்ட், அப்போது ரோ 3 ஓகேவா. ஸோ ரோ 3ல் ரோ 2வும் ரோ 1ம் எனக்கு மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து எனக்கு ரோ 2, இங்கேயும் ரோ 2வும் இங்கே ரோ 1 ஓகேவா. இப்போது எனக்கு ரோ 2 இங்கே எழுதியிருக்கேன். ரோ 2வை பொறுத்த வரைக்கும் -3 இருக்கான். அப்போ எனக்கு +3ஆல் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சிச்சு ரோ 3யை ஓகேவா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரோ 1 பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே 9ன்னு இருக்கான் ஓகேவா. அப்போ இந்த 9 வந்து அப்போ இங்கே -9ஆல் மல்டிபிள் பண்ணால் ரோ 3யை எனக்கு அவன் 0 ஆக்கிடுவான். இவனையும் 0 ஆக்கிடுவான் ஓகேவா. ஐடியா இதுதான். ஸோ எடுத்து பண்ணுவோமா. அப்போது ரோ 2வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, ரோ 2வை எழுதுகிறேன். 0 1 -3 -2 1 0 ஓகேவா. தென் இப்போ நான் வந்து ரோ 2 தான் எழுதியிருந்தேன். ரோ 2வை வந்து +3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். எப்படி, ரோ 3யை வந்து +3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ 0 0 3 9 3 2s are 6, அப்போ -6, அப்போ -3. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி எழுதியிருப்பீங்க. 0 1 0, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இங்கே என்ன கிடச்சிருக்கோம், 7 -5, அதுக்கப்புறம் -3. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார், உங்களுக்கு R2 ட்ரிபிள் ஸ்டார், ஏன்னா 3வது வாட்டி பண்ணுறோம் சரிங்களா. R2 ட்ரிபிள் ஸ்டார். ஸோ இந்த இடத்துல நான் இதை விட்டு எழுதுகிறேன், இதை விடாதீங்க சரிங்களா. இப்போ ஓவராலாக உங்கள் கால்குலேஷன் படி உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருப்பான். ஸோ இதை நம்ம 0 1 0 எழுதிட்டோம். 7 -5 -3. நமக்கு ரோ 3ல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனை எழுதிப்போம். ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ரோ 1 பார்க்க போகிறோம். ரோ 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 0 9 5 -2 0. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டீங்க. இப்போ நமக்கு ரோ 3யை பொறுத்த வரைக்கும் -9ஆல் மல்டிபிள் பண்ணோம். அப்போது 0 0, அதுக்கப்புறமா -9. இங்கே பார்த்தீங்கன்னா சரி 9 3s are உங்களுக்கு 27, அப்போ -27. அதுக்கப்புறமா 2 இங்கே மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி -2 இன்ட்டு -9 பண்ண போகிறேன். அப்போ பாசிட்டிவ் ஆயிடுவான். பாசிட்டிவ் 18. இங்கே நெகட்டிவ் இருக்கான், இங்கேயும் நம்மக்கிட்ட -9 இருக்கான். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ், அப்போ +9 ஓகேவா. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி எழுதிப்பீங்க. 1 0 0, அதுக்கப்புறமா 27 5 போச்சுன்னா 22, இங்கே உங்களுக்கு 16 9 ஓகேவா. இதுதான் உங்களுக்கு ரோ 1 ட்ரிபிள் ஸ்டார் ஓகேவா. அப்போது இது பார்த்தீங்கன்னா 1 0 0 -22, அதுக்கப்புறமா 16 9. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ கிடச்சிருக்கணும். இந்த கொஷினில் எனக்கு எப்போவுமே சுனியை வைக்கும் போல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே ஒரே ஒரு டாட்டை வச்சுருக்கேன். கால்குலேஷன் பண்ணும்போது இந்த தப்பு தான் பண்ணக்கூடாது போல். ஏன் பார்த்தீங்கன்னா, ஒரு டாட் வச்சனால அந்த இதே விட்டுட்டேன். ஏன்னா இங்கே மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும். ஸோ அப்படியே இந்த -1 இங்கே இம்ப்ளை ஆகும். எந்த இடத்துல, ரோ 3ல் ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளை ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு இம்ப்ளை ஆகும். இந்த ஒரு விஷயத்தினால இப்போ ரோ 3 எங்கெங்கெல்லாம் நான் இங்கே ரோ 3 பண்ணேன், இந்த இடத்துல நான் ரோ 3 பண்ணேன். அப்போ இந்த ரோ 3லேயும் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டபுள் ஸ்டாரில். அப்போ இந்த டபுள் ஸ்டார் எங்கேன்னு ரோ 3ல் போய் தேடினேன்னா இங்கே இருக்கான். அப்போது இவன் இந்த இடத்துல நம்ம ரோ 3 போட்டிருப்பேன். அப்போ இவன் இந்த இடத்துல -5ன்னு வந்திருப்பான். பாருங்கள், அப்படியே லைன் அடிக்கிறான். அப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரோ 3ல் வந்து -5ன்னு வந்திருப்பான். பஞ்சாயத்து வராமல் பாருங்கள், ஒன்று ஒன்றா பஞ்சாயத்து இழுக்கிறான். இப்போ ரோ 3யை வந்து ஓவராலாக வந்து பண்ணச்சில் உங்களுக்கு பாசிட்டிவ், அப்போ +5ன்னு வந்திருப்பான்.
கொஞ்சம் தான் மிஸ்டேக் பண்ணேன். ஒரு சின்ன மிஸ்டேக் ஒரு கொஷினே ரூல் அவுட் பண்ணுது. ஸோ இந்த கொஷினில் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே நம்ம ரோ 3 வச்சு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணோம். இங்கே ரோ 3 வச்சு தான் எல்லா விஷயமும் பண்ணோம். அப்போது ட்ரிபிள் ஸ்டாரில் தேடி பார்க்கணும். ட்ரிபிள் ஸ்டாரில் தேடி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துன்னா ரோ 1 பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கோம், 9 மல்டிபிள் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போது 9 × 5 வந்து உங்களுக்கு 45ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். ஓகேவா? அப்போது ரோ 1 பொறுத்த வரைக்கும் 45ன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. இங்கே உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது. அப்போது மைனஸு. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு -45ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். அப்போ 45னா அப்போது 40ன்னு கிடச்சிருக்கோம். -40ன்னு இங்கே கிடச்சிருக்கோம். இப்போ -40ங்கிறது வந்து உங்களுக்கு என்னவாக இருந்திருக்குன்னா 5 × 9 ரோ 1ல் 40ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். -40. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு -40ன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிடச்சிருக்கோம். -40 இந்த இடத்துல கிடச்சிருக்கோம். அதேமாதிரி இங்கே 7ன்னு இந்த இடத்துல இங்கே நம்ம எதால் மல்டிபிள் பண்ணோம், இங்கே ரோ 2 தானே 3ஆல் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 5 × 3 உங்களுக்கு 15. அதுவும் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்டார் இங்கே ரோ 2 தானே பார்க்கணும். ரோ 2ல் ட்ரிபிள் ஸ்டாரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 சொல்லிட்டு கிடச்சிருக்கணும். அப்போ 15னா அப்போது 15 - 2 உங்களுக்கு 13 சொல்லிட்டு கிடச்சிருக்கணும். அப்போது 13 இந்த இடத்துல உங்களுக்கு R2ல் 13ன்னு கிடச்சிருக்கணும். ஒரு சின்ன விஷயம் மொத்தமாக மாற்றிருச்சு ஆன்சரை. ஸோ மக்களே, இந்த காஸ் ஜோர்டான் கொஞ்சம் சோசகமாக இருங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல நான் டாட்டு மாதிரி தான் போட்டிருந்தேன். ஸோ ஆக மொத்தத்தில் இதை கொஞ்சம் தெளிவாக இருந்து பார்த்து போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எக்ஸ்ப்ளனேஷன் மற்ற விஷயம்லாம் கரெக்டு மக்களே, கால்குலேஷன் மிஸ்டேக் தான். ஸோ கால்குலேஷன் மிஸ்டேக் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அதோட கொஷினை வந்து மற்ற கால்குலேஷன் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விடுங்க. என்னோடய எஃபர்ட்டுக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் மக்களே.